நெத்தன்யாகு. எப்போது அடங்கும் இவர்களின் இரத்த வெறி? அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மேல நடத்திய ஆயுத தாக்குதல்ல ஈரானோட அரசு தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டாரு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட இந்த திடீர் கூட்டு தாக்குதலால கோபமடைந்த ஈரான் இஸ்ரேல் மேலையும் மேற்காசிய பகுதிகளில் உள்ள அமெரிக்காவோட ராணுவ தளங்களை குறிவச்சும் தாக்குதல் நடத்தி வருது. அரசு தலைவர் கமேனி கொல்லப்பட்டதுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேல பழிவாங்கும் நடவடிக்கை கடுமையா இருக்கும்னு ஈரான் எச்சரிச்சிருக்கு. பழிவாங்கறதா நினைச்சு ஈரான் தாக்குதல் நடத்தினா மிக மோசமான அழிவை சந்திக்க நேரிடும்னு ஈரானுக்கு பதில் எச்சரிக்கை விடுத்திருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். எதற்காக ஈரான் மேல இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து தாக்குதல் நடத்தினாங்க? இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கமேனியை அச்சுறுத்தலாக பார்த்தது ஏன்? அடுத்து என்ன நடக்கும்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில கடந்த 20 வருஷத்துக்கு மேலா ஈரான் ஈடுபட்டு வராங்க. இதை அச்சுறுத்தலா பார்க்கும் இஸ்ரேல் அமெரிக்காவோட இணைந்து எதிர்த்தும் வராங்க. கடந்த 2025 ஜூன் மாதம் ஈரான் தங்களோட அணுசக்தி திட்டத்தை கைவிடணும்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைச்சாங்க. அந்த சமயத்துல ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் நிலையை எட்டிடுச்சுன்னு குற்றம் சாட்டிய இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்த துவங்கினாங்க. 12 நாட்கள் நீடிச்ச அந்த தாக்குதல்ல அமெரிக்காவோட விமானப்படையை திரட்டிட்டு வந்து சக்தி வாய்ந்த குண்டுகள் மூலமா நிலத்துக்கு அடியில செயல்பட்டு வந்த அணுசக்தி மையங்களை அழிச்சாங்க. இதன் பிறகும் அணுசக்தி திட்டத்தை தொடங்க ஈரான் முயற்சிப்பதா குற்றம் சாட்டிய ட்ரம்ப் உடனடியா ஈரான் தங்களுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு வரணும், இல்லைன்னா தாக்குதல் நடத்துவோம்னு மிரட்டினாரு. அதற்கேற்ப ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையை ஈரானை சுற்றி நிலைநிறுத்தியது அமெரிக்கா. இதற்கிடையில ஓமன் மத்தியஸ்தம் செய்ய அமெரிக்கா ஈரான் இடையில பிப்ரவரி மாதம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு. ஆனா இந்த பேச்சுவார்த்தையில இறுதி முடிவு எதுவும் எட்டப்படல. பேச்சுவார்த்தையில 3 முக்கிய விஷயங்களை ஈரானுக்கு வலியுறுத்தினாங்க அமெரிக்கா. 1, ஈரான் தன்னோட அணுசக்தி திட்டத்தை முழுமையா கைவிடணும். 2வது, ஏவுகணை திட்டங்களையும் முழுமையா கைவிடணும். 3வது, மத்திய கிழக்குல ஈரான் ஆதரித்து வரும் ஆயுத குழுக்களான ஹெஸ்புல்லா, ஹவுதி, ஹமாஸ், சிரியாவோட ஆயுத குழுக்களுக்கு பணம் உள்ளிட்ட ஆதரவை நிறுத்திக்கணும்னு அமெரிக்கா வலியுறுத்தினாங்க. ஆனா 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலையும் தங்களோட நிலைப்பாட்டை மாற்ற முடியாதுன்னு ஈரான் உறுதியா இருந்ததால தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுக்கு பதிலடியா சவுதி, குவைத், கத்தார், ஓமன், பக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய அமெரிக்காவோட நேச நாடுகள் மேல தாக்குதல் நடத்தி வருது ஈரான். இதனால வளைகுடா நாடுகள் எல்லாம் ரொம்பவே பதற்றத்துல இருக்கு. ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதுல கொல்லப்பட்ட அரசு தலைவர் அயதுல்லா அலி கமேனி பத்தி பார்ப்போம். 1939ஆம் ஆண்டு ஈரானோட மஷ்கதியில கட்டுப்பாடான மத குடும்பத்துல பிறந்தாரு அயதுல்லா அலி கமேனி. 1970ல ஈரான்ல மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு எதிராக போராடும் குழுக்களோட போராடினாரு. 1979ல ஷா மன்னருக்கு எதிராக நடந்த புரட்சியின் போது முக்கிய பங்காற்றினாரு. அதற்கு முன் அமெரிக்க ஆதரவு கொண்ட ரேசா பக்லவிக்கு எதிராக போராடி பலமுறை சிறைக்கு போயிருக்காரு. 1981ல அதிபரா பதவியேற்றாரு. பின்னர் 1989ல கோமேனி இறந்ததுக்கு அப்புறம் ஈரானோட அரச தலைவராகவும் அவர் உயர்ந்தாரு. கமேனிக்கு அரசு, நீதித்துறை, ஊடகம்னு எல்லாத்திலையும் வானளாவிய அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. புரட்சிகர காவல்படை உள்பட இராணுவத்தோட தலைமை தளபதியா 40 ஆண்டுகளுக்கு மேலா ஈரானோட சக்தி வாய்ந்த தலைவரா திகழ்ந்தாரு. ஏவுகணை தயாரிப்பு முதல் நாட்டோட பொருளாதாரம் வரைக்கும் எல்லாத்தையும் இராணுவத்தோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாரு. அமெரிக்காவோட நட்புக்காக மற்ற மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் ஏங்கி கிடந்த சூழல்ல மத்திய கிழக்குல தனிப்பெரும் சக்தியா ஈரானை மாற்றினாரு கமேனி. அது தவிர ஹிஸ்புல்லா, ஹவுதி மற்றும் இன்னும் பிற போராளி அமைப்புகளை ஆதரிச்சது மூலமா மத்திய கிழக்குல ஈரானோட செல்வாக்கையும் நிலைநாட்டினாரு. தன் பதவி காலத்துல அமெரிக்காவோட எந்தவித அச்சுறுத்தலுக்கும் பயப்படாம எக்காலத்திலையும் சமரசம் செய்துக்காம தைரியமா நின்று மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவை எதிர்த்து வந்த கமேனி அமெரிக்காவோட குண்டுகளுக்கு பலியாகி இருக்காரு. அமெரிக்காவுக்கு தன்னோட இறுதி மூச்சு வர சிம்ம சொப்பனமா இருந்தாருன்ற பெயர் கமேனிக்கு வரலாற்றுல பொறிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு 2 பேரும் மோசமான குற்றவாளிகள்னு சொல்லியிருக்க ஈரான் எங்க மேல இரக்கம் காட்டுங்கள்னு கெஞ்சும் அளவுக்கு பேரழிவு தரும் தாக்குதல்களை நடத்த போறதாவும் அறிவிச்சிருக்காங்க.
எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் போர் தீர்வாகாது. பேச்சுவார்த்தை மூலமா எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படணும் அப்படின்ற விவாதங்கள் நடைபெற்று வர சூழல்ல உலகின் ஏதோ ஒரு மூலையில தினந்தோறும் ஆயுத தாக்குதல்கள் நடந்துட்டு தான் வருது. நாடுகள் தங்களுக்குள்ள பிரச்சனைய பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கணுமே தவிர தங்களோட இராணுவ வலிமை, தொழில்நுட்ப வலிமை போன்றவைகளை காட்டுறதுக்காக மற்ற நாடுகளை அச்சுறுத்துறது வீரமில்லை.